இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் தம்முடைய வார்த்தைகளையெல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது அவர் வந்து தன்னுடைய வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதர்களுடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இதே சம்பவம் மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், அங்கே 100க்கு அதிபதியே வந்து அவரை சந்தித்து பேசுகிறதாக அவர் எழுதுகிறார். ஆனால் இங்கே லூக்கா குறிப்பிடும் பொழுது அவர் யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான் என்று பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாயிருக்கிறான். அதாவது இவன் ரோம அந்த படையிலே 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிறான். அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கிறான். அவன் தயவு பெறுகிறதற்கு அவனுக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்று சொல்லி இங்கே யூதருடைய மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் பேசுகிறார்கள். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அல்ல, டொனேஷன் கொடுக்குற ஆள், நம்மை நேசிக்கிற ஒருவன் என்று சொல்லி அங்கே பேசுகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார் என்று எழுதியிருக்கிறது. வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை. ஒரு மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இங்கே நான் உம்மிடத்தில் வருகிறதற்கும் நான் பாக்கியவான் அல்ல, பாத்திரன் அல்ல. நான் அத்தனையாக பாவியான ஒரு மனுஷன் என்பது போல தன்னை தாழ்த்துகிறான். அதே போல் நீர் என்னுடைய வீட்டில் பிரவேசிக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு என்று சொல்லுகிறான். அதாவது எனக்கு 100 பேர் சேவகர்களாக எனக்கு கீழாக, என் அதிகாரத்திற்கு கீழாக கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வாகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான் என்று பார்க்கிறோம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். அதாவது என்னிடத்தில் 100 போர் சேவகர்கள் நான் போ என்றால் போகிறதற்கும் வா என்றால் வாகிறதற்கும் இருக்கிறார்கள். அவர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உம்மிடத்தில் ஒரே ஒரு சேவகன் இருக்கிறான், அது உம்முடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நீர் அனுப்பினால், வார்த்தை என்கிற அந்த சேவகனை நீர் அனுப்பினால் போதும், எனக்கு சுகம், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை பார்க்கிலும் மேலான அதிகாரம் உடையவர். அவரிடத்தில் படைகள் இல்லை, அவரிடத்தில் போ என்றால் போ, வா என்றால் வா என்று சொல்லுகிறதற்கு அநேக பேர் 100க்கு அதிபதிக்கு இருந்தது போல் இல்லை. ஆனால் அவரிடத்தில் இருந்த வார்த்தை என்கிற சேவகனால் தன்னை விட எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்தபடியினால இயேசு அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டதை பார்க்கிறோம். சில நேரங்களில் விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்துல விசுவாசம் இல்லாமல் போகிறதை குறித்தும் அவர் ஆச்சரியப்படுகிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தம்முடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருப்பதைக் கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை, வார்த்தை என்கிற சேவகனை பயன்படுத்துகிற அந்த காரியத்தை பழைய ஏற்பாட்டில் யாக்கோபினுடைய வாழ்விலிருந்து கொஞ்சம் ஆழமாக, ஒரு ஆழமான செய்தியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னை யாக்கோபுக்கு ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது, அங்கே பதான் அராம் என்கிற அந்த தன்னுடைய சீரியா தேசத்தில் மாமனார் வீட்டிலிருந்து 14 வருடங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து 2 மனைவிகளை
அவன் பெற்று 2 ராஜ குடும்பத்தின் ஆசீர்வாதங்களினால் நிறைந்தவனாக மாற்றப்பட்டு அவன் வரும்பொழுது எதிர்த்தாற்போல் அங்கே ஏசா அவனை சந்திக்கும்படியாக வருகிறான். பின்னாடி இங்கே லாபான் அவனை துரத்தி கொண்டு வருகிறான். அந்த நேரத்தில் அவன் ஒவ்வொருவரையாக ஆற்றை கடக்க பண்ணி அவன் யாக்கோபு மாத்திரம் பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இங்கே யாக்கோபு பதான் அராம் தேசத்தினுடைய அர்த்தம் என்ன? நுகத்தடியை கழுத்திலே சுமத்துகிற ஒரு தேசம். அங்கே அடிமைத்தனத்தில் அங்கே இருக்கக்கூடிய யாக்கோபு, குதிகாலை பிடிக்கிறவனாக பெயரை பெற்ற யாக்கோபு எல்லாருடைய காரியங்களிலும் அவன் மேலே வருகிறதற்கு மற்றவர்களுடைய குதிகாலை பிடிக்கிறவனாக கழுத்திலே ஒரு நுகத்தடி சுமத்தப்பட்டவனாக இருந்த யாக்கோபு உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை, 2 ராஜ குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை, 2 பரிவாரங்களை பெற்றிருந்த போதிலும் கூட இங்கே முன்பாகவும் அவனுக்கு எதிர்ப்பு, பின்பாகவும் அவன் எதிர்ப்பு. அந்த நேரத்தில் பிந்தி ஆண்டவரை சந்திக்கும்படியாய் தனித்திருக்கிற அந்த நேரத்தில் அங்கே பரலோக வாசனை கொண்ட கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து வந்து நின்று அவனை மரிக்கிறதை பார்க்கிறோம். அவரை கட்டி பிடித்து கொண்டு அவன் அங்கே போராடுகிறான். வந்திருக்கிறவர் மனிதன் அல்ல, இது பரலோக வாசனையை கொண்ட ஒருவர். இவரை நாம் இறுக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், கைகளை விரித்து நின்று நம்மை மரிக்கிற இவரை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக பயங்கள் நீங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி போராடுகிற அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் போகட்டும், என்னை விடு என்று சொல்லும் பொழுது அவரே கேட்கிறார், இனி உன் பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது, யாக்கோபு, குதிகாலை பிடிக்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொன்னவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனுடைய பிரபுவாக உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இனிமேல் நீ அடிமைத்தன தேசத்திலிருந்து வாழ்ந்தவனாக, நுகத்தடியை கழுத்திலே வந்து அழுத்துகிற தேசத்திலிருந்து வாழ்ந்தவனாக இருந்த உன்னை நான் விடுதலை செய்து, மற்றவர்களுடைய காலை பிடிச்சிட்டு அப்படியே கிடக்கிற உன்னை நான் விடுதலை செய்து என்னோடு கூட ஆளுகிறவனாக நான் உன்னை மாற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அங்கே அவனை இஸ்ரவேல் என்கிற வார்த்தையினால் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 2 உலக பிரகாரமான குடும்ப ஆசீர்வாதங்களை பெற்றிருந்த போதிலும் ஆண்டவர் இங்கே ஆசீர்வதிக்கிறார். நம்மையும் எத்தனை காரியங்களை நாம் பெற்றிருந்தாலும் கூட ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக சம்பாதித்த சிலுவையினுடைய புண்ணியங்களை, அவரை இறுக பாதங்களை அணைத்து கொண்டு நாம் கெஞ்சினோம் என்று சொன்னால், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன் என்று கெஞ்சினோம் என்று சொன்னால், அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். இங்கே அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு தன்னை சர்வ வல்லவராக வெளிப்படுத்தி அவனை ஆசீர்வதிக்கிறார். இங்கே ஆதியாகமம் புத்தகத்தில் ஆண்டவர் தன்னை சர்வ வல்லவராக வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு ஆண்டவர் வார்த்தை என்கிற சேவகனை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலிலே ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று அவனோடு கூட பேசுகிறார். அது எதற்காக ஆண்டவர் பேசுகிறார்? அவனுக்கு 100 வயதில் ஒரு குழந்தையை கொடுப்பதற்காக 99 வயதில் அவனை சந்தித்து அவனை ஒரு உடன்படிக்கைக்கு ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். நீ ஒரு விருத்த சேதனம் என்கிற உடன்படிக்கையின் கீழாக நீ என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைக்கிறார். 7ஆம் வசனத்தில் என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று பேசுகிறார். எதற்காக? நீ 99 வயதில் ஒரு சர்ஜரி பண்ணினாலும் கூட உன்னுடைய சரீரம் அத்தனையாய் பலவீனப்பட்டாலும் உன் சரீர பலத்தினால் நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போவதில்லை. எனக்கு உன்னுடைய சரீர பலன் எனக்கு தேவையில்லை. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி
தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆண்டவரை குறித்து இந்த வேதம் சொல்லுகிற இடத்துல எல் ஷடா என்கிறது ஷட் என்கிற வார்த்தையானது தாய்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குழந்தையை பாதுகாக்கிற பராமரிக்கிற ஒரு காரியத்தை தாய் எப்படி பெற்றிருக்கிறாளோ அதே போல ஒரு தாய் தேற்றுகிறது போல நம்மை தேற்றுகிறவராக, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பராமரிக்கிறவராக பாதுகாக்கிறவராக, தாய்க்கு கூட அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அநேகருடைய உதவி தேவை. எந்த ஒரு உதவியும் தேவையில்லாமல் உன்னை நான் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் முடியும். 99 வயதிலேயும் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை 100 வயதில் பெற்றெடுக்கும்படியாக நான் தர முடியும். உன் சரீர பலனோ உன் மனைவியினுடைய சரீர பலனோ எனக்கு தேவையில்லை. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக ஈசாக்கு யாக்கோபிடம் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஆதியாகமம் 28:3 சொல்லுகிறார். ஈசாக்கினுடைய சொத்து மதிப்பானது 200 கோடி என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். யாக்கோவும் அத்தனையாக அங்கே ஏசாவை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு நாள் வந்தபொழுது ஏசா இவனை கொலை செய்ய தேடின பொழுது ஒன்றுமே கொடுக்காமல் வெறுங்கையாக அவனை அங்கே மாமனார் வீட்டிற்கு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, இங்கே ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய தகப்பன்மாருடைய சொத்துக்கள் அவருக்கு தேவையில்லை. அவனை அங்கே இருந்து வெறுங்கையாய் அழைத்து கொண்டு போன ஆண்டவர் அவன் திரும்பி வரும்பொழுது 2 பரிவாரங்களை உடைய ஆசீர்வாதங்களை பெற்றவனாக, 2 ராஜ குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவனாக ஆண்டவர் அவனை திரும்பி வர பண்ணினது மாத்திரமல்ல, அவனை தன்னோடு கூட ஆளுகிறவனாகவும் அவரை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆதியாகமம் 35வது அதிகாரம் 8ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் இப்பொழுது அவன் கடந்து வந்து தன்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டான். அங்கே தாதி தெபோரால் மரித்து விட்டாள் என்று சொல்லப்படுகிறது. அம்மா ஒருவள் தான் இவன் நன்றாக ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இருந்தவள். அவளும் ஏற்கனவே மரித்திருக்கிறாள். அவளோடு கூட தன்னை வளர்த்த தாதியும் இப்பொழுது மரித்துவிட்டால் அவனுக்கு ஆதரவாக யாருமே இல்லாத அந்த சூழ்நிலையில் அல்லோன் பாகுத் அழுகையின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத இடத்துல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, உன்னை ஆதரிக்கிறவர்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் இல்லாமற் போனாலும், தாயே உன்னை மறந்து போனாலும் உன்னை மறக்காத ஒரு நேசர் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உனக்கு எல்லாவற்றிலும் ஆறுதலையும் கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உன்னுடைய குடும்பத்தினுடைய நேசம் இல்லாமற் போனாலும் உன்னை அது தேவையில்லை, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என்னுடைய நேசம் போதுமானது என்று தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து ஆதியாகமம் 43வது அதிகாரம் 14 வசனத்தில் அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரன் ஒருவனை சிறைபிடித்து வைத்திருக்கிறான். மற்ற சகோதரர்கள் வந்து பென்யமீனை கூட்டிச் சென்றால் மாத்திரமே அவன் விடுதலை செய்வேன் என்று சொல்லுகிறான். அந்த நாட்களில் எகிப்து அத்தனை வல்லரசாக இருந்தபொழுது யாக்கோபு தன்னுடைய மற்ற குமாரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பென்யமீனை அழைத்து செல்லுங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த எகிப்தின் வல்லரசின் கரங்களிலிருந்து அவனையும் விடுதலை செய்து உங்களையும் விடுதலை செய்து இங்கே கொண்டு வருவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எத்தனையாய் உலகத்தின் ஆளுகைகளை நம்மை அடிமைப்படுத்துகிற சிறையிருப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற எத்தனை சத்துருவின் கிரியைகள் நமக்கு மேலாக இருந்தாலும் உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவராக இருந்து நம்மை விடுதலை செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உலகத்தினுடைய ஆளுகையோ அரசியல் பலமோ அவருக்கு தேவையில்லை. அண்ட சராசரங்களையும் ஆளுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று யாக்கோபு தன்னுடைய குமாரருக்கு அவரை குறித்து சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யாக்கோபு அங்கே ஆதியாகமம் 48வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் 11வது பிறந்த யோசேப்பை அங்கே சேஷ்டபுத்திர பாகங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 10 பேர் அவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள். 11வது தான் யோசேப்பு. ஆனால் தேவன் அவனை அதிகமாய் நேசித்தபடியினாலே முன்பாக இருக்கக்கூடிய
அத்தனை தடைகளையும் தாண்டி அங்கே யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். உன்னை ஆசீர்வதிப்பதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நான் எல்லா விதமான காரியங்களையும் தாண்டி, நான் சட்டத்திட்டங்களை தாண்டி, நான் நீ விதிமுறைகளை தாண்டி நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவன் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அங்கே யாத்ராகமம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு நான் என்னை சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வெளிப்படுத்தி இருந்தேன். இப்பொழுது மோசேயே நான் உனக்கு யெகோவாவாக நான் என்னை வெளிப்படுத்துகிறேன், கர்த்தர் என்று என்னை நான் அறிமுகப்படுத்துகிறேன், எல்லாவற்றிற்கும் மூல காரணர் என்று அறிமுகப்படுத்துகிறேன், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாகிய கர்த்தர் என்று நான் அறிமுகப்படுத்துகிறேன். உன்னுடைய வயது எனக்கு முக்கியமல்ல. நீ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ 80 வயது ஆனாலும் உன்னை கொண்டு நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால என்னுடைய ஜனங்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன், அவர்களை வாழ வைப்பேன், பராமரிப்பேன் என்று சொல்லி வாக்கருளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு அற்புதம் செய்கிறதற்கு அவருக்கு வார்த்தை மாத்திரம் போதுமானது. அவர் தம்முடைய வார்த்தை என்கிற சேவகனை அனுப்பித்தான் இந்த உலகத்தை அவர் படைத்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னபொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. பழுகி பெருகி அந்த சமுத்திரத்தின் மச்சங்களை நிரப்பும்படியாய் ஆசீர்வதித்த பொழுது இன்றைக்கு மனிதன் எத்தனையோ 1000 கிலோ மீன்களை பிடித்து சாப்பிட்டாலும் இன்றைக்கும் சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள், மீன்கள் வற்றி போகாதபடி 6000 வருடங்களுக்கு மேலாக ஆகியும் அந்த பழுகி பெருகி என்கிற வார்த்தையானது எப்படி சமுத்திரத்தில் உண்டாயிருக்கிற மீன்களையும் மச்சங்களையும் வாழ வைக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் பழுகி பெருகி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உண்டாக்கப்பட்ட அந்த தேசத்தை எத்தனையோ எதிர்ப்புகள் அழிக்க நினைத்த போதிலும் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறது போல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மையும் நம்முடைய ஒருவேளை நம்முடைய சரீரபலன் இல்லாமற் போனாலும் நம்மிடத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய பணங்கள் எதுவுமே இல்லாமல் நமக்கு போனாலும் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் மரித்திருந்தாலும் அங்கே நாம் ஒரு வல்ல அரசினுடைய அந்த சிறையிருப்புக்குள்ளாக, சத்ருவின் சிறையிருப்புக்குள்ளாக சிக்கி எப்படி நான் விடுதலை ஆக முடியும் என்கிற ஒரு வேதனையோடு கூட நாம் இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். எத்தனை தடைகளையும் தாண்டி அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எல்லா தடைகளையும் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவர்தான் ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றும் காரணருமாகிய கர்த்தர், மூல காரணர். அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேவகன், வேலைக்காரன் யாருன்னா வார்த்தை. அவர் வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்குகிறவர். அவர் அனுப்புகிற காரியம், அந்த வார்த்தையானது அவர் சொன்னதை செய்யாமல் அவரிடத்தில் திரும்பி வராது. இதை 100க்கு அதிபதி அறிந்திருந்தபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ள கூட இஸ்ரவேலுக்கு எத்தனையோ அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறன. திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட எத்தனையோ காரியங்களை அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததிகளும் படித்திருக்கிறார்களே. ஆனாலும் விசுவாசத்தை இழந்து நிற்கிறார்கள். ஆனால் ரோம போர் சேவகனாய் அங்கே இருக்கக்கூடிய 100 பேருக்கு அதிபதியாய் இருக்கக்கூடிய அந்த 100க்கு அதிபதியின் இடத்துல இந்த விசுவாசத்தை காண்கிறபடியினாலே நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த வேலைக்காரன் சுகமானதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள் அடங்கிய ஒரு வேதத்தை நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்ய போதுமானது. நம்முடைய சரீர பலனை பார்க்கிலும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கரங்களில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்கிலும், நம்மை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மரித்திருந்தாலும் கூட அங்கே இன்றைக்கு அநேக சிறையிருப்புகளின் மத்தியில் நாம் சிக்கியிருந்தாலும் கூட அநேக தடைகள் ஆசீர்வாதத்தை தடுப்பது போல முன்பாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து எப்படி பதான் அராமிலிருந்து யாக்கோபை விடுதலை செய்து கொண்டு வந்தாரோ அதே போல விடுதலை செய்து அவரோடு கூட அவரை பாடுகளை சகிக்கிற நம்மை அவரோடு கூட ஆளுகை செய்கிறவராக நம்மை மாற்ற முடியும். நம் ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய பாதங்களை இறுக பிடித்து கொண்டு கதறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால் என்னை உயிர்ப்பித்த
சுமந்தீர் வார்த்தையார். என்னை ஆற்றினீர் தேற்றினீர் வார்த்தையார். என்னை தாங்கினீர் சுமந்தீர்